1946 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 2 கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஜான் பெர்ஸ்பர் எர்கிட் அண்ட் ஜான் மார்க்லி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட பேர் என்ன அப்படின்னா எனிவேக், எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டெகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் சைஸுக்கு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கிறனால இதோட பவர் சப்ளையுமே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைலை கம்பேர் பண்ணும்போது அதோட ஸ்பீட் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த கம்ப்யூட்டரை அவங்க மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரியில் உள்ள கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி என்ன அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ், 18,000+ வேக்யூம் டியூப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபார்மை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.